ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கல்யாண மேடையில் பழனியோட அண்ணன்க குடும்பத்தோடு நிற்க கீழே பாண்டியன் குடும்பம் நிற்கிறத பார்க்க சகிக்காத பழனி மச்சான் மேலே வாங்கன்னு கூப்பிட்றாரு. சரின்னு பாண்டியனும் கோமதியும் மட்டும் மேடைக்கு போக படி ஏறும்போதே ராஜியோட அப்பா கையால் தடுத்து கீழே இறங்க சொல்லிடுறாரு. அவமானத்தோட 2 பேரும் கீழே இறங்க அவங்க பசங்க அப்பா நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது வாங்கன்னு கூப்பிட்றாங்க. பொறுமையா இருங்க, பழனியோட கல்யாணம் நல்ல விதமா நடக்கட்டும்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. அடுத்து தாலி ஆசீர்வாதம் வாங்க கொண்டு போன குமார்கிட்ட அவங்க அப்பா எல்லார்ட்டையும் அச்சதை கொடு, பாண்டி குடும்பத்துக்கிட்ட மட்டும் கொடுக்காதன்ட்டு சொல்லிடுறாரு. அச்சதை கோமதிக்கு மட்டும் கொடுக்குறான் குமார். இதை பார்த்து ரொம்பவுமே வருத்தப்படுறாரு பழனி. கல்யாணம் நல்லபடியா நடக்க கோமதி கிட்ட இருந்து பாண்டி அச்சதையை வாங்கி போடுறாரு. கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணனுங்க காலில் விழுந்து பழனி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாண்டியன்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்க பழனி போறாரு. அதுக்கு அவங்க அண்ணனுங்க தடுத்துறாங்க. அடுத்து பழனிக்காக வாங்கின செயினை அவருக்கு பாண்டியை போட்டு விட்டுட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளில வராங்க. போனவங்களை கூப்பிட்டு பழனியோட அண்ணனுங்க திரும்பவும் வெறுப்பேற்ற பாண்டியன் பிரதர்ஸ் சண்டைக்கு போறாங்க. பாண்டியன் தான் தடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஏன் கல்யாண மண்டபத்துல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்கன்ட்டு புரியாம பாண்டிய குடும்பம் குழப்பத்துல இருக்கும் போதே பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளேயும் கூட்டிட்டு போயிடுறாங்க பழனியோட அண்ணன்க. அதை பாண்டிய குடும்பம் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க.